एवं कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे गुणसञ्चयस्य सदनमुख्यं सदाश्रेयः कारुण्यस्य तथाकरो निरवधेनादेहि चित्तौषधम् दोराढौजदवाग्नि सञ्चयजनक संसारवेदानि साक्षात् मूलधनं सदां विजयते श्रीपद्मनाभप्रभु கெடுமராயெல்லாம் கேசவாயென்ற நாடும் பொருவினை செய்யும் கூற்றின் தமிழ்களும் பொருள்வதில்லாம் இளமுறை அளவில் பள்ளி விரும்பினான் சுருங்கலற்றும் தலமுறை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் என்றேன். सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनम् எங்கள் கதியே ராமானுஷம் சங்கை எடுத்தாண்ட தவறான் பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலை ஆயுதம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुच எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் வருந்தாதே. பகவான் கேரண்டி கொடுக்கிறான், என்கிட்ட சரணாகதி பண்ணு போகணும், அதெல்லாம் நான் பாதிக்கணும். அதாவது பாவத்திலேருந்து மீட்டெடுக்கிறது, பாவம் இல்லாம பண்றது, நிம்மதியை தர்றது, உள்ள வாழ்க்கையை தர்றது, மோட்சம் தர்றது, எல்லாம் என் பாடு ஓம்பாடு சரணாகதி பண்றது மட்டும்தான். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்லுவாங்க. சுவாமி சொல்றார், நீ எதுக்கு தனியா பாபம் புண்ணியம் ஒவ்வொன்றுக்குள்ளேயே சண்டை போட்டு இருக்க? ஒவ்வொன்றத்தையும் கழிக்கிறதுக்கு பரிகாரம் அது இதுன்னு அலைகிறாய். நீ நடத்த சரணாகதி பண்ணிட்டா உனக்கு வேண்டிய பரிகாரத்தை நான் பண்ணிக்கிறேன். உனக்கு புண்ணியம் செய்யணுமா அதுக்கு வேண்டிய காரியத்தை நான் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதோட பிறந்த நாள் வருது, ஆயுஷம் பண்றோம். அந்த குழந்தை எழுந்து சும்மா உட்கார்ந்தாவே இருக்கு, அதிக மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு வேண்டிய அந்த உபாத்தியாய செலவு வஸ்துக்கள் எல்லாம் அம்மா அப்பாவை சேகரிக்கிறார். அன்னைக்கு கோவில் கழிச்சு போகிறது, அர்ச்சனை பண்றது, சரியா? அதுக்கு வேண்டிய புண்ணியத்தை அது சம்பாதிக்கல, அது பிரயத்தனமும் படல. அம்மா அப்பா கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு இருக்கு பாருங்க, அதை ஒழுங்கா பண்ணாலே போதும். அது ஒழுங்கா பண்ணாம அப்பா அம்மா சொல்றபடி இருந்தாலே போதும், அதுக்கே பிரயோஜனம் உண்டு இல்லையா? அது போல பகவான் சொல்றான், நீ என்கிட்ட உன்னை ஒப்படைச்சுட. சரியா? சாதாரணமா சொன்னா நான் உன்னை பொறுப்பா பார்த்துட்டு நான் கொஞ்சம் நம்புறேன். ஆட்சியில சொன்னா கொஞ்சம் டீசெண்டா டிப்ளமேட்டிக்கா இருக்கு, அவ்வளவுதான். மாமேகம் சனம் மிருதா பர்வப்பா பேபியோ, நான் கொஞ்சமாவது நம்பேன், நான் உன்னை பொறுப்பா பார்த்துட்டேன் நீ அப்படின்ற இல்லையா? அதுதான் டீசெண்டா பகவான் சொல்லு. அப்ப சரணாகதி அப்படின்றது நம்மளால முடிஞ்ச ஒரே உபாயம். நம்ம தகுதிக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆகாசத்திற்கு வஸ்துனா துள்ளி குதிச்சு பிடிக்கணும்னா கஷ்டம். இது என்னன்னா ஆகாசத்தர்மா ஒரு மரத்துக்கு போய் நிக்கிறோம், மாம்பழம் நன்னா இருக்கு, ஆஹா சாத்தா நன்னா இருக்குன்னு கையில மாம்பழம் தானா கையில வந்து விழுந்தது. இந்த பழம் நழுவி பால்ல விழுந்தா போலேன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி கிருப அவ்வளவு கீழே இறங்கி வரணும். நம்ம மேல அப்படி வந்து விழுறதாதான் பூமி வசதியும் தான். பூமிக்கு சுபாவமாக கிராவிட்டி போர்ஸ் ஜாஸ்தி. சந்திர மண்டலத்திலே இறங்கிய கிராவிட்டி போர்ஸ் கிடையாது. இங்க இருந்தனால கிராவிட்டி போர்ஸ் பகவானுடைய காருண்யமும் கீழே வந்து தானா இறங்குறது. வைகுண்டத்தெல்லாம் காருண்யமே பண்ணல, சரியா சொல்லணும். வைகுண்டத்து பகவானுக்கு காருண்யத்துக்கு வேலையே இல்லாத ஒரு இடம் இருக்குன்னா வைகுண்டம். ஏன்னா அங்க காருண்யம் அவசியமே இல்லை. கஷ்டப்படுறவர்களுக்கான காரணம் ஹெல்த்தியா எல்லாரும் இருக்காங்க. அந்த ஊர்ல டாக்டர் அவசியமா,
எல்லாரும் படிச்சவாளா இருக்கா, எல்லாரும் நல்லவாளா இருக்காருன்னு அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அவசியமா அவசியம் கிடையாது. எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கா, சத்தியசந்தர்களா இருக்கா, வீடுக்கு வீடு தெருக்கு அரிச்சந்தமா இருக்கான்னா அங்க போலீஸ் ஸ்டேஷன் அவசியமே கிடையாது. இங்க இல்லைன்னா எங்க வேணுமோ அங்க வேணும். அந்த மாதிரி பகவானுடைய கருணைக்கு வேலை எங்கிறாருன்னா பூலோகத்தை மட்டும்தான். வைகுண்டத்து பகவானுடைய கருணைக்கு அவசியமே இல்லை. ஏன்னா யாருக்கும் தேவையே இல்லை. பகவத் காருண்யன்ற ஒண்ணு தேவையில்லாத இடம் அப்படின்னா வைகுண்டம் போனமா நீங்க பார்க்கணும். பகவத் காருண்யம் விட வேணும்னா பூலோகத்தை தான் போகணும். அதுக்கு வழி சரணாகதி. உன் சரணமே கதி, அதான் சரணாகதி. வேற பற்று எனக்கு இல்லை. நம்ம நிறைய பற்று இருக்கு. இந்த பற்றெல்லாம் நம்மள கீழே தள்ளுறது. ஆட்டுக்கார் மேல வைக்கிறதா இருக்கட்டும், மனைவி மேல வைக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகள் மேல வைக்கிறதா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், நம்ம சரீரத்து மேல இருக்கட்டும், வீடு வாசம் எல்லாம் இன்னும் 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 நம்மள கீழே இழுத்துட்டு போகுது. பகவானுடைய சரணத்து மேல இருக்கிற பற்று ஒன்றுதான் மேல தெரிஞ்சு எப்படி தூக்கிட்டு போறதுன்னா இதெல்லாம் ஒரு நல்ல மலமலைய பாறாங்கல் தான் கிடையாது. கல்லை கட்டிட்டு கடத்தை குடிச்சா கடலை குடிச்சா போல, மலையை கட்டிட்டு கடலை குடிச்சா போல. மலை எல்லாம் பெரிய பெரிய மலையா நல்லா கட்டிட்டு குதிச்சுக்கணும், சௌகரியமா குதிச்சுக்கணும். இப்ப இல்லைன்னு மேல வரணும் அப்படின்னா இந்த பற்றை குடிச்சா வச்சுக்கோங்க, இது என்ன பண்றதுன்னா நம்மள ஒரு இழுக்கிறோம். எப்படினா இழுக்கிறதுன்னா நம்ம இதெல்லாம் பிடிச்சிருக்கோம் அதையும் சேர்த்து மேல இழுக்கிறோம். அப்படி இழுக்கிறோம். குமுதவல்லி பகவானை பிடிச்சிருந்தா, அவரை திருமங்கையாளர் பிடிச்சிருந்தார், திருமங்கையாளர் சேர்த்து எடுத்துட்டு தள்ளு மேல இருக்கு. அதான் வசதி. இவாளை எது பிடிச்சி இழுக்கிறதோ நீ மேல வந்து இழுத்துக்கிறது. குழந்தைக்கு நாய் பிடிக்கணும், சரி நாயை அழிச்சு போனவா, இந்த பேயோட நாயை அழிச்சு போனா. பல இடங்கள்ல வெளியூர் வெளிநாடுலாம் பெரிய பழக்கார கோடீஸ்வரர்லாம் போறதுக்கு நாயை விட்டு எங்கேயும் போகிறது. நாய்க்கும் ஃபிளைட் டிக்கெட் தான் போட்டு அழிச்சு போவோம். இந்த மாதிரி சீட்டோக்கா வாங்க பாக்கியம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்மளும் நாயும் ஒன்னாடி பெரிய கஷ்டம். அப்புறம் சந்திரபாகால குளிச்சிருந்தோம். இப்பதான் ஒரு சிஷ்யர் சொன்னார் என்கிட்ட, குருஜி பகவானுக்கு பாரபட்சமே எப்படிப்பா சொன்னாங்க, எருமையும் குடிச்சது பகவான் எருமையும் நம்மளையும் ஒரே ரேஞ்சில் தான் வச்சிருக்காரு. மாற்றமே சத்தியம்னு நன்றதான். சந்திரபாகம் அவ்வளவு சமத்தா இருக்காது, எல்லாரும் ஒண்ணுதான். இந்த மாதிரி பகவானுடைய சரணத்துல வைக்கக்கூடிய பற்று எல்லாரையும் மேல வச்சுட்டு போகும். அதனால திருமங்கையாளர் சரணாகதி பண்றார். கலியுகத்துல கோவில் இருக்கிற மூர்த்தி இடத்துல சரணாகதி பண்றது ரொம்ப சுலபம். அதனாலே திருமங்கையாழ்வார் திருவரங்கத்து பெருமாள் இடத்துல சரணாகதி பண்றார். பெருமாள் நான் என்னை காப்பாதுன்னு காலில் வருது. புராண இதிகாசங்கள்ல இருக்கக்கூடிய பகவான சரணாகதி பண்ணி பகவான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சவான்னு ஏற்கின்றவாளை பிடிச்சிருந்து சரணாகதி பண்ண. இதெல்லாம் பகவானுக்கு பிடிக்கும். அதெல்லாம் ஒரு குட்டி குழந்தைய தூக்கணும்னு சொன்னாங்க, இல்லாட்டி ஒரு குழந்தைகிட்ட ஒரு செயினை திருடணும்னு சொன்னாங்க. அதுக்கு போய் வரணும்னா ஒரு சாக்லேட் கொடுத்தா போது செயினை கேட்டுக்கணும். அந்த மாதிரி பெருமாள் கிட்ட மோட்சத்தை பறிக்கணும்னா அவருக்கு பிடிச்ச சாக்லேட் பாகவதம் தான். இதை கொடுத்தோம்னா அவன் தன்னை மறந்து தன்னையே பிடிச்சிடும். ஈஸியான ஏமாத்துறதுக்கான ஒரே வழி. லோகத்துல எவ்வளவு பேர் ஏமாத்திருக்கும், பெருமாள் ஏமாத்துற ரொம்ப ஈஸி. ரொம்ப அப்ராணி யாருன்னா பெருமாள் தான். ஈஸியா ஏமாத்திருக்கான். அவருக்கு பிடிச்ச ஆள் அப்படின்னா அவள்லாம் பிடிச்சி நிக்கிறேன், ஏய் நீயா ஆனா அவரை கொள்ளடிச்சு இருக்கு, நம்ம முடிச்சுன்னு போயிடணும். உந்தானையில் முடிந்து ஆளலாம் வழியாக விஜயவாசன் பிள்ளை சொல்றார். உந்தானையில முடிஞ்சு வச்சு ஆளலாம். ஏய் அதை பண்ணுடா, பண்ணாதடா, ஏண்டா அப்படி பண்றேன்னு நடத்தலாமா பெருமாள். அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் ஒரு 10 பாசுரம் பெரிய திருமொழின்னு பேரு. விஜயபுரத்துல 5ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி. அதாவது பெரிய வாரணம் இருக்கு, ஒரு 100 பாசுரமா பிரிச்சிருக்காரு. அதுல 5ஆம் 10ல ஒவ்வொரு 5ஆம் 10ல 1 2 3 5 10 இருக்கும். 10 இருக்கும். அதுல 8ஆவது திருமொழி 5ஆம் 10 8ஆம் திருமொழி. அதுல சரணாகதி பண்றார். ஏழை ஏதலன்
கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திட அழகா அனுபவிக்கிறார். உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒளி என்ற வார்த்தைகள் சொற்கள் வந்த அடியேன் மன திரும்பிட ஆழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மான். அணிபொழில் அப்படின்னா அழகிய சோலைகளாலே நிரம்ப பெற்ற திருவரங்கற்ற பெருமானி. அணிபொழில் திருவரங்கத்து அம்மானி. ஆழிவண்ணா நின் அடி இணை அடைந்தேன். ஒரு அழகான திருவடி இணைகளை சரணாகதியா பிரிச்சு. எப்படி அப்படின்னா ஏழை ஏதலன் கீழ்மகன் இருந்தான். பெரிய குணமெல்லாம் இல்லாதவன், பெரிய ஒரு நல்ல லட்சியம் இல்லாதவன். சாதாரணமா பள்ளிக்கூடம் நிறைய பசங்க படிப்பார். சில பசங்களாம் சும்மா டெய்லி ஸ்கூல் கட்ட 8:30 மணிக்கெல்லாம் வாட்ச்மேன் கதவை திறக்க வேண்டி படிக்கிற பார்த்துக்கணும். ஆனா படிக்க பார்த்த சீக்கிரம் அவருக்கு பெரிய லட்சியம் தான் கிடையாது. வீட்டுல திட்டா ஸ்கூலுக்கு வந்துருக்கும், அவ்வளவுதான். அம்மா அப்பா டென்ஷன் இல்லாம இருக்கும். மத்தியானம் சாப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும், அவ்வளவுதான். உடனே அம்மா அப்பா சொல்லுவாங்க, நான் அந்த பிள்ளை படிக்கிறான்னு. அந்த மாதிரி நன்னா படிக்கணும் ஒரு ஆசை வரப்படாதான் அப்படின்னு. இதனால குழந்தைங்க உருப்படாம இருக்காங்க, நல்ல வேலை செட்டலான்னு ஒரு ஆசை வர வேண்டாமா? இதெல்லாம் லௌகீகத்துல நல்ல லட்சியம்னு பேர். பெரியவாக எல்லாம் அது பேர் சொன்னா எனக்கு புத்தியே வராதான்னு அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம நன்னா படிக்கணும்னு ஆசையா இருக்கு. இதை விட பெருசான்னா பகவான் அடையணுன்ற லட்சியம். நம்ம லௌகீகத்துல வச்சிருக்க லட்சியம் எல்லாம் சரீரத்தை அஸ்திவாரமாக கொண்டு, சரீரத்துக்கு சுகம் தருவதை கொண்டு, சரீரத்துக்கு பெருமை சேர்க்கும்படியான விஷயங்கள்லயே லட்சியம். அதுதான், வேற ஒரு பெருசா கிடையாது. பகவத் விஷயம்தான் உத்தமமான லட்சியம். குருவனை மாதிரி பசங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் முதல்ல சேர்க்கவே காட்டுக்கு அனுப்பி 5 மாசத்துல ஹரிய பாடல அப்படி எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லுவோம். நமக்கும் தெரியும், பசங்களுக்கும் தெரியும். சரியான படிப்பா இருக்கான். என் பிள்ளைய நான் அனுப்ப முடியும் வச்சுக்கோங்க. அனுப்பியிருக்கேன். சரியான படிக்கிறவா இந்த வயசுல பெருமாளை பார்த்துட்டு வா, பகவான் அனுபவிச்சுட்டு வா. முதல் படிப்பதான். அதுக்கப்புறமா தான் துருவன் மற்ற எல்லா விஷயங்களும் படிக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. துருவன் படிச்ச முதல் படிப்பு பரமாத்மா. முதல்ல படிக்கணும்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. முதல் படிப்பு நாமஜபம், முதல் படிப்பு பகவானை தெரிந்து கொள்ளும், முதல் படிப்பு பகவத் தியானம் பண்றது, முதல் படிப்பு பகவானை உள்ளுக்குள்ள பார்க்கறது, முதல் படிப்பு பகவானை அடைகிறது. அதுக்கப்புறமா தான் எல்லா படிப்பும் படிக்கணும். சத்தியர்களுக்கு சம்பந்தமான அத்தனை படிப்பும் பெருமாளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும். திருவனா 5 வயசுல ஆரம்பிச்சான். பிரகலாதன் கர்ப்பத்தையே ஆரம்பிச்சான். ஓம் நமோ நாராயணாய. பெரிய படிப்பு, ஆச்சரியமான படிப்பு. அதுதான் வேண்டாம் அப்படின்னா அதானே வேணும் வாழ்க்கைக்கு, அதானே பிரயோஜனம். ஆத்மாவுக்கு பெரிய வஸ்து அடைஞ்சுட்டா மற்ற சின்ன வஸ்துல சின்ன விஷயம் தானே, ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இந்த குகன் பெரிய அறிவெல்லாம் இல்லாதவன், பெரிய லட்சியம்லாம் இல்லாத ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சொல்றான். கோபமான அருள் அகீரி அருளாதே இறைவா ஆண்டா சொல்றான். கோச்சில்லாம் அருள் பண்ணாது. அம்மா அங்க சாப்பாடு அப்படின்னா சாப்பாடே வேண்டாம்னு சொல்லிடுது. குழந்தை நன்னா சாப்பிடுறா, இன்னும் ஒரு வாய் சாப்பிடுறா, கம்மியா சாப்பிடுறிய குழந்தை இன்னும் நன்னா சாப்பிடுன்னு சொன்னாதானே இன்னருள். இந்த மாதிரி கிருபையா இன்னருள் சுரண்டு ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரண்டு. என்னடா அதிசயம்னா குகனோட விஷயத்துல பகவான் அவனுடைய தகுதியை கிஞ்சிட்டும் பார்க்கணும். அதுதான் பெரிய அர்த்தம். நம்ம தகுதியெல்லாம் பார்த்தா பத்மநாபர் உள்ள சேர்ப்பான். ஏரியாக்குள்ளேயே ஒரு முறை திருவனந்தபுரம் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே பேன் பண்ணி நிறுத்திடுவார். ஏரியா வந்தோட பிச்சூர் நிற்கிறது. இப்ப நம்ம தகுதியை பார்க்கறது பகவான் தன் கருணையினால தடுத்தாக்கும். ஒரு நோயாளியே டாக்டர் பார்க்கிறார். என்ன தகுதி வேணும்? நோயாளிக்கு ஒரு தகுதி வேணும். எல்லா வியாதியும் இருந்தா டாக்டர் ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது சரி பண்ணிட்டு நம்ம நல்ல டாக்டர் பேர் வாங்கிடலாம். அந்த மாதிரி ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னொரு சுரந்து அப்படி ஒரு அருள், இனிமையான அருள் சொல்றார். அதனால மாழைமான் மடநோக்கி உன் தோழி சீதா உன் தோழி. அதனால என் பொண்டாட்டியை நான் வச்சிருக்கேன். மும்பி எம்பி இந்த லக்ஷ்மணன் உன்னுடைய தம்பி, அதனால என் தம்பியா நான் பாவிச்சுருக்கேன். மும்பி எம்பி என்று ஒழிந்தில சொன்னல.
அவ்வளவு அழகா சொல்லிட்டு பகவான் ஜோரா உகந்து அதை தாண்டி அதுவும் உகந்து போயிருக்கான் சொல்லியும் தாங்கலையா உகந்து தோழன் நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கப்பா சிங்கிதேரபுரத்துல நீ இங்கு ஒளி இருடா இங்கே இருந்து உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒளி என்ற வார்த்தைகள் சொற்கள் அடியேன் மனத்து வந்திருந்தது அந்த அடியேன் மனத்து இருந்தது இந்த வார்த்தைகள் மனசுல வந்து நிக்கிறது அதனால அப்படின்னா வங்கன் ஆழிவன்னா நீ அடியினை அறிந்து இனிமேல் நீ புரிச்சுக்கோப்பா நாளைக்கு கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைனா பண்ணணும் அவனுக்கெல்லாம் சிவபண்ண ஏழை ஏழன் கீழ்மகன் அப்ப லோயர் லெவல்ல இருக்கா அயோத்தியாவில் இருக்கிறவளை கம்பேர் பண்ணும்போது சிங்கிதேரபுரத்தில் இருக்கக்கூடிய குகன் லோ லெவல்ல இருக்கான் அதை விட கேவலம் நான் தான் இருக்கும் உனக்கு கிருபை பண்ணினோம் அப்ப இன்னும் கீழே இறங்கும் அல்ல அப்பதானே உனக்கு பெருமை பெரியவாளுக்கு எதிராக பெருமைன்னா யார் ரொம்ப கீழே இருக்காலும் அவளை கை நோக்கி விடுறதுதான் ஒரு நல்ல டீச்சர் இருக்கா அப்படின்னா தேராத கேட்ட தேர வச்சிடறாங்க அது 10 மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயம் அதுக்கு எப்படியோ மார்க் போட்டு கிரேஸ் மார்க் போட்டு 35 ஏற்றி விட்டுட்டு பேசுவாங்க அதானே இந்த மாதிரி அந்த குகனை விட கேவலமா இருக்கேன் இந்த குகனுக்கு பண்ணியும் அப்ப எனக்கு பண்றதுக்கு என்ன கஷ்டம் உனக்கு கிருபை பண்றது கஷ்டம் இல்லை உன்னுடைய சுபாவம் இப்ப நீ யாருக்கா வாங்கி கொடுக்கணும்னா சரி பாக்குறப்பா 2 நாள் கழிச்சு சொல்றேன்னு சொல்லணும் நீ கொடுத்ததான் 30 தேவர்கள் ஓடி இருக்கான் சாக்கு குறவே இல்லாம இருக்கு இவ்வளவு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அல்ல நீங்காத செல்வம் வைத்த மாநிதியா கொஷ்டி கிடக்க 1 லட்சம் கோடி வச்சுட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு டோர் திறக்காமலே இது இல்லாம என்னெல்லாம் வச்சிருக்காரு அவருக்கு தான் வச்சு தப்பா இவா திறந்த டோரை வச்சுட்டு சொல்றான் இந்த மண்ணெல்லாம் தோண்டினா என்னெல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாரும் என்னெல்லாம் அழகு இருக்கோ ஆதிசேஷன் தோண்டினா என்ன கிடைப்பாருன்னு தெரியுங்க அவ்வளவு பெருசா நல்ல ஒரு பெத்தக மாதிரி தானே இருக்கு ஆதிசேஷன் உள்ளுக்குள்ள எல்லாம் வச்சுட்டா வச்சுப்பா சும்மா வச்சுப்பாருங்க கீழே ஒரு ஓட்டை வச்சு சொல்லக்கூடாது யாராவது இன்னொரு அமைச்சர் கிளம்பிட்டு ஒருத்தர் போனார் வந்தார் போறார் வரார் ஒன்றும் முடியல ஒருத்தர் முடியும் நமக்கு முடியும் அப்ப எல்லையில்லாத காருண்யத்தின் இருப்பிடமா நீ இருக்க பெரிய சாகரம் இருக்கு அதுல இருந்து ஒரு காகம் கொஞ்சம் தண்ணி எடுத்தா வத்திர போறது இந்த காகத்துக்கு ஒரு சொட்டு ஜலம் போகும் அவ்வளவுதான் பெரிய கங்கை இருக்கு டெய்லி ஒரு காகம் குடிக்கிறியா அதோட தாகத்துக்கு ஜலம் குடிக்கிறது அதனால கங்கை என்ன வத்தியா போயிட போறது சரி ஒரு சொரிநாய் நச்சு குடிக்க போகுது அதனால கங்கைக்கு என்ன அவமானமான போறது இந்த சொரிநாய் மாதிரி காக்கை மாதிரி எனக்கு ஒரு கிருபை பண்ணு அதனால உன் கிருபைக்கு ஒரு குறைவு வராது ஆனா எனக்கு பிரயோஜனம் கிருபை பண்றதுனால எனக்கு பிரயோஜனம் அவ்வளவுதான் அதனால உனக்கும் பிரயோஜனம் நீ யாரு கேட்ட நான் பகவான கிருபையினால உயிர் வாழ்ந்துருக்கேன் நான் சொல்லுவேன் பாரு அதனாலேயே தேவர்கள்லாம் போய் சொல்றாளாம் இதெல்லாம் பேசுறதுதான் தேவர்கள் தத்வ கத்வா ஜெகநாதம் தேவதேவம் விஷாகமி புருஷம் புருஷ சுத்தேன உபதசமாஹித அதெல்லாம் தேவர்கள் அனுகிரகம் பண்ணு சொல்ல முடியாது அவள்லாம் அவளுக்கெல்லாம் பண்ணிருக்கேன் எங்களுக்கும் பண்ணிடுறேன் இப்படிதான் ரெக்கமெண்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி குகனுக்கு பண்ணா போல ஒரு அனுகிரகம் அதை விட தாழ்ந்த நிலையத்தில் எனக்கும் ஒரு கிருபை ஆய்வென்ன ஆதலால் நின்னடி அடைந்தேன் அணிகொள் அரங்கத்தம் முதல்ல குகனை சொன்னான் ஒரு வேடுவன் காட்டு அடையக்கூடியவன் வேட்டையாடுறதுனால கொலை பண்ணக்கூடியவன் அவனுக்கு கிரவம் அடுத்து இன்னொன்று சொல்றார் அதை விட இன்னும் கீழே பாகமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றொரு சாதி என்று ஒழிந்தில உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெரிய செய் தகவினுக்கு இல்லை கைமாறு உடனே உண்பன் கோதின் வாய்மையினோடு உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும் என்று அடியினை அடைந்தே அணிபொழு திருவரங்கத்து அம்மானே அடுத்து ஒரு குரங்கை பற்றி சொல்ற ஆறுதா குரங்குன்னா வாதம் மகன் மர்க்கடம் விலங்கு வாதம் நமக்கே தெரியும் வாதம்னா வாயு வாயுக்கு 2 பிள்ளையா மூத்த பிள்ளை ஆஞ்சநேயர் 2வது பிள்ளை பீமன் வாத மகன் பெரிய மகன் அது நேர ஆஞ்சநேயர் சொன்னா பெருமை வந்துடும் வாயு வெத்த பிள்ளை ஆனா வாயுன்னு ஒரு உலகத்து இருக்கு உடம்பு வாயு சரீரம் அப்படின்னு
ரொம்ப கஷ்டம். இந்த வாயுட ஒரு இம்சை. ஆனா பிராண வாயு வேண்டியிருக்கு, அப்பான வாயு கஷ்டம். நிறைய இம்சைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி வாத மாமகன் ஒரு வாயு பெற்றம் இல்லை, அவ்வளவுதான். வாதமா மகன் மர்க்கடம். மர்க்கடம்னா குரங்கு. விலங்குலயே ரொம்ப மோசமான ஒரு ஜந்து குரங்கு. யாரும் பெட்டணி மேல வளர்க்கவே மாட்டான். அப்படியே வளர்த்தா குரங்காட்சி மட்டும்தான் வளர்க்கணும். ஆனா அவனுக்கு சோறு போடும். அதனால நாய் வளர்க்குற ஆத்தர் குரங்கு வளர்க்குறோமா? எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப துர்லபம். நிறைய எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு வீடியோ பார்த்தேன். ஒருத்தன் வீட்டில் புளிய வளர்த்துருக்கோம். புளியெல்லாம் வளர்க்குறான். இந்த வெள்ளை எலியெல்லாம் வளர்ப்பாரு. பூண்டு வெள்ளை எலியை வளர்த்துட்டு அது ஒரு 50-100 ரூபாய் குடும்பம் எடுக்கிறவெல்லாம் இருக்கும். இப்படிலாம் சொல்றேன். 50-100 ரூபாய்லாம் சௌக்கியமா கண்ணே மணியே கொடுத்து ஒன்றுக்கு பேரை வச்சு நான் பார்த்துருக்கேன். சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கு என்ன பெட் ஷாப்னு உண்டு. சரி என்னதான் வச்சுக்கான்னு பார்த்தா மாநிலத்தை நம்ம ஊர் மாதிரி நாய் லவ்பர் ஏதோ ஒரு பூனை அப்படி வச்சுதான் பார்த்தா 100% எலி தான் வச்சிருக்கேன். நல்ல கூட்டம். எத்தனை சிலம்பரம் போடுறது தெரியல. அதுதான் சொல்றேன். இந்த குரங்க வழக்கமாக பாகமா மகன் மர்க்கடன். அது கீதா பிராட்டியே அசோகவனத்து ஆஞ்சநேயர் பார்க்கிறார் பாருங்க. பார்த்துட்டு பேசுறார். தாயார் கலையில உட்கார்ந்து இந்த குரங்க பார்த்துட்டார். பார்த்தவொடனே தாயார் பதறா, ஐயோ சொப்பனத்தை கூட குரங்க பார்க்கப்படாதனாலே பார்த்துட்டேன். அவ்வளவு மோசமான ஜந்து. அதை பார்த்தா சோறு கிடைக்காது. வாரி சொல்றான் ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல, ஏண்டா அடிச்சா மறைஞ்சுன்னு அடிச்சுட்டியேடா, நீ ஒரு குரங்கு அதனால மறைஞ்சுன்னு அடிச்சேன், இது சத்திரிய தர்மம். வாலி சொல்றாரு, சிங்கத்தை அடிச்சான் யாரும், புலி அடிச்சான் யாரும், என்ன போய் அடிச்சுக்கிறா, இது ஒரு வீரமா? நான் குரங்குடைய மாமிசமோ தோலோ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வஸ்து. அது வாடிக்கும் அவ்வளவுதான். அது வாடிக்கொள்ள பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஒரு பிரயோஜனம் மனுஷாவை கூட நீ மருந்து அதை போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அவர் பாடி சொல்லிட்டு போயிட்டு வரலையா? அதனால குரங்குதான் முதல்ல மனுஷால் ரொம்ப நெருக்கும். ஆனா ரொம்ப மாற்றதும் குரங்குதான். இந்த லேப் டெஸ்டில் எல்லாம் மாற்றதான் முக்கால்வாசி குரங்குதான். அப்ப குரங்கு வாதமா மகன் மர்க்கடம் விலங்கு சாதாரண பிராணி. வாதமா மகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் ஜாதி என்று ஒழிந்தேன். இன்னொரு ஜாதி தான் புகழாறு. சரி நம்ம மனுஷன் அப்படின்னு ஒரு பதறது. ரோட்ல போறோம், ஏதோ ஒரு நாய் அடிபட்டு வீங்கும் கத்தின்னு இருக்கு, அச்சோ பாவம்னு போறோம். ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்கான், நீ போவோம் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு பதக்கம் வரதில்லை. அறுபது ரோடு செத்து போய் கிடக்கான்னா உடனே பெரிய கூட்டம் வந்து ஒரு பூனை செத்து கிடக்கு, நாய் செத்து கிடக்கு, குரங்கு செத்துக்கிறான், யாராவது எழுந்து போட மாட்டாளா அப்படின்னு. அவ தன்னுடைய ஜாதின்னு ஒரு பரிவு வந்தா சரி நியாயம். இது அதுவும் இல்லை. ஒரு குரங்கு பாவாட குரங்கு எவ்வளவு கீழே இறங்குது பாருங்க. வாதமா மகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் ஜாதி என்று ஒழிந்திலே. தண்ணி விடலையா? உகந்து காதல் ஆதரம் கடலிலும் பெருக. காதல் வந்துதான் ராமனுக்கு இந்த ஆசிரியர் மேல ஒரு காதல் ஆதரம் கடலிலும் பெருக. கடல் பொங்கும். கடல் பொங்கினா சுனாமின்றோம். கடலிலும் பெருக. பெரிய சுனாமி எதுனா பகவானோட ஃபேமஸ் சுனாமி. பொங்கலாம் எவ்வளவு ஹைட்ரானா பிரளயத்துல பொங்கலா போல பொங்கலாம். அதாவது பிரளயத்துல ஜலம் பொங்கி எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணுது. எல்லாத்தையும் தான் அப்படியே சீகரிக்கும். அந்த மாதிரி பகவானோட பிரேம பொங்கி நம்மளையே கபலீகரம் பண்ணி அதனால கோபிகள் துடிக்கிறார். என்ன படுத்துறா நேகத்தின் பத இந்த பாடு பண்ணி துறையிலேடா கிருஷ்ணா நியாயம் நன்றி அப்படின்னு கதறா பலம்பரா அப்படின்னா பிரேம ஸ்வரூபம். பிரேமன் அப்படியே ஆக்கர்ஷிச்சு 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 படுத்துறா. ஒரு தடவை கொஞ்சம் பக்தி பண்ண வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு வேண்டான்னு போக முடியல பாருங்க. இன்னும் கொஞ்சம் மாறிட்டோம். ஒரு தடவை இந்த பிரேம அலைகள் மாறிட்டோம்னா மீண்டு வரவும் பிடிக்காது, மீண்டு வரவும் முடியாது. ஆளுங்களோட மோசமான கதை பிரேம சாகரம். பிரேம சாகரம் ஆளுங்கள் சந்தாரம் பாழுங்கள் பிரேம சாகரம். மதுர சாகரம். மதுரம் 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 மதுரம். இந்த மாதிரி சொல்றாரு
ஒரு குரங்கு மேல வரைக்கும் எவ்வளவு ஒரு நியாயம் இருக்கணும். அநியாயமான ஆள். காதல் ஆதரம் கடலிலும் பெருக செய் தகவலுக்கு இல்லை கைமாறு. அப்படி ஒரு ஒத்தாசம் இருக்காருன்னா நான் கண்டேன் சீதையை சொல்லிட்டாங்க. நிறைய பண்ணியிருக்காரு. செய் தகவலுக்கு இல்லை கைமாறு. நீ எனக்கு பண்ணதுக்கு நான் திருப்பி பண்ணணும். தானே நியாயம். ஒரு குரங்குக்கு நான் என்ன பண்ண முடியும்? பண்ற மாதிரி நிலைமையே உனக்கு வரக்கூடாது. ஆச்சரிய மூர்த்தி பார்த்து பகவான் சொல்றான், இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டான். அதிக சந்தர்ப்பங்கள் ஆச்சரியம் அப்பப்போ ஆலிங்கனம் பண்ணு. கூடவே இருந்து வழி எளிமை செய்தேன். ஒரு ஆலிங்கனம் கிடையாது. ஆதிகார பொண்டாட்டி மாத்தி மாத்தி திட்டிட்டு இருக்கான். அநியாயம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. மாமி மண்ணி திட்டுறா, ஆதிகார திட்டுறா, அண்ணா திட்டுறா, எல்லாம் கையெழுத்து செய்வேன்னு சொல்லிட்டு ஆயுதம் ரொம்ப பாவம் தான். அப்புறம் பகல் பெரும் பிராணியா இருக்கு. ஆயுத தொழிலோடு அப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சீரதோட செய்யும். குறைக்கிற நாய் கிடைக்காது மாதிரி சீரதோட செய்யும். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு அவ்வளவு ஆனா அவனை ஒரு ஆலிங்கனம் பண்ண மாட்டேங்கிறார். ஆசிரியர் அப்பப்ப ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். செய் தகவலுக்கு இல்லை கைமாறு. ஆசிரியர் என்னடா கைமாறு பண்ணுவேன்? அப்ப ஒரு திடீர்ல பகவான் சொல்றான், உனக்கு கைமாறு பண்ற மாதிரி ஒரு நிலைமையே எனக்கு வரக்கூடாது. அந்த அக்ஷரம் எடுத்து ஆயுஷ்மான் பவ தலையில போட்டுருக்கார். கீர்த்திமான் பவ ஜெய விஜயி பவ. நம்மளே ஒரு அக்ஷரம் தலையில போட்டுக்கிற மாதிரி பகவான் சொல்றான், உனக்கு ஒரு கைமாறு நீ எனக்கு பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரவே வராது. அப்படின்னா நீ முன்னாருன்னு அர்த்தம். நீ கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு உபகாரம் பண்ற நிலைமை எனக்கு வரப்படாது. பெருமாள் அதான். நம்மெல்லாம் யாருக்காவது ஒத்தாசம் பண்ணா மறக்கவே மாட்டோம். ஒத்தாசை நிச்சயமா உங்களுக்கு திரும்ப பண்றேன்னா நீங்க அதே மாதிரி கஷ்டப்படுமோ சொல்லாம சொல்லுங்க. நீங்க பண்ண கைமாறு மறக்கவே மாட்டேன். நிச்சயமா நான் ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். இந்த சந்தர்ப்பமாக அவங்க கூட நான் இருப்பேன் அப்படின்னு. அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மாட்டு கொண்டு நான் யாராவது எல்லாம் சொன்னா அந்த பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க. நமக்கே வேண்டாம். பிரியாவுக்கும் உதாரணம் பண்ற பண்ணவே மாட்டோம். பகவான் அவ்வளவு அழகா சொல்ற, செய் தகவலுக்கு இல்லை கைமாறு. இது வேற கைமாறே கிடையாதுடாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். வாதமா மகன் மற்கடம் விலங்கு மற்றோர் ஜாதி என்று ஒழிந்திலை உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருக செய் தகவலுக்கு இல்லை கைமாறு என்று கோதில் வாய்மீனோடும். கோதில்னா குறையில்லாத சத்தியமா சும்மா வெறும் வார்த்தையா சொல்ற. கோதில்னா குற்றம். கோதையில் வாய்மையினோடு சத்தியமா சொல்ற. ஏன்னா ஹரிச்சந்திரன் ஜாதி ராமன் சும்மா ஹரிச்சந்திரன் வம்சம் இல்லையா போய் வராதான். ஏன் வராதான்? அதனால சூழ்பனையோட பயோட கோதையில் வாய்மையினோடு உடனே முன்பன் நான். இது எங்கேயிருந்து பிடிச்சாலும் தெரியல. திருமங்கையாளர் இப்படி ஒரு வைபவம் அழகா பகவான் ராவணவதம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி ரிட்டர்ன் வந்துருக்கார். அப்ப அது அயோத்தியா பக்கத்தில் இருக்கும் பொழுது பரத்வாஜர் பார்த்துட்டார். பகவானே ராமா சீதாராமான்னு கூட பகவான் கீழே பார்த்தான். வாழ்லாம் தான் பகவான் போகும்போது சென்ட் ஆஃப் பண்ணி வச்சான். குகன் பரத்வாஜர் வாழ்லாம் தான். உடனே அழகா பகவான் கீழே இறங்கினான். பரத்வாஜர் சொன்னார், ராமா சந்தோஷமா போயிட்டு இருக்காரு. திரும்பி காட்டுக்கே நீ வர வேண்டாம், வரப்போறது இல்லை. அழகா ஒரு செரிமனி பார்ட்டி மாதிரி நான் வைக்கிறேன், சாப்பிட்டு போயிடுதான் அப்படின்னா. எல்லாரும் ஜெயிச்சுட்டோம்னா ஒரு பார்ட்டி தான் வைக்கிறோம். ட்ரீட் ஒரு ட்ரீட் வைக்கிறேன், சாப்பிட்டு போகணும். ஆனால் சரி பகவான் ஒன்றும் கட்டளை மீற முடியும். மற்றவெல்லாம் ஏமாற்றி கொடுத்தது. பரத்வாஜ ரிஷியை ஏமாற்ற முடியும். சரின்னு சொல்லி எல்லாரும் இறங்கியாச்சு. பகவானோட நிறைய எல்லாம் வந்திருக்கா. பெரிய புஷ்ப விமானம், போயிங் ஏர்பஸ் ட்ரீம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை விட பெருசு. அவ்வளவு பெருசா குபேரனுடைய ஒரு புஷ்பக விமானம். ராவணன் கொள்ளையடிச்சு வச்சிருந்தா. விபீஷன் பகவானை டாப் பண்றது விஷயம் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிளைட் தான். ஸ்ரீலங்கா டு பாரதேஷ் அங்கேயும் போகணும். அதுக்கு இன்னொரு இன்டர்நேஷனல் ஃபிளைட் இருக்கு. 2 இன்டர்நேஷனல் ஃபிளைட். 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 2 இன்டர்நேஷனல் ஃபிளைட்.
கர்தம பிரஜாபதியும் தேவகூதி ஹனிமூன் ஃபிளைட் ரெண்டு பேர் எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஃபிளைட்டை புக் பண்ணிட்டு 7-14 லோகத்துக்கு நமக்கு தெரியாத ஊரெல்லாம் போயிட்டு ஒரே ஃபிளைட் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஃபிளைட் தான் இவர் தான். வேற எதுவும் பெரிய ஃபிளைட் எனக்கு தெரிஞ்சிருக்கு. தேவர்கள் போறதா ஃபிளைட் சேர்த்திக்கிறாரு. அழகா பகவான் இறங்கியாச்சு. அத்தனை பேரே இறங்கிட்டாராம். இந்த போற வழியில ஆச்சரியமா கிஷ்கிந்தால இறங்கி அவளெல்லாம் வர கூட்டு அங்கெல்லாம் இருக்க குரங்கு கரடியில வர கூட்டு இறங்கிட்டு எல்லாரும் இறங்கியாச்சு. எல்லாருக்கும் இலை போடுற கப்பல் போடுறதுனால எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு. அப்ப அழகா பகவான் ராமன் சொல்ற 14 வருஷம் முடிய போகுது சொல்லியிருக்கான். பகவான் 14 வருஷம் முடிகிற போது நான் பார்க்கணும் இல்லாட்டி அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் பகவான். உடனே பகவான் ஆஞ்சநேய சுவாமி அனுப்புறார். இது வரைக்கும் வால்மீகி ராமாயணம் ஆஞ்சநேயர் போறா. பகவான் அக்னி பிரவேசம் பண்ற சமயத்துல திரும்பிய ராமாயணத்தை சொல்லி பகவான் வந்து இருக்கார். அதான் ஆஞ்சநேயருடைய புத்திசாத்திரம். எந்த இடத்துல எதை பேசணும் எவ்வளவு பேசணும் தெரியும். அந்த மாதிரி வர இல்லாடி நீட்டி மழைக்கிறாங்க. டக்கு 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 கண்டே கீதைன்ற மாதிரி அழகா பகவானுக்கு அழகா ராம விஷயம் சொன்ன உடனே அவன் அக்னி பிரவேசம் பண்ண சொல்லிட்டான். போகும்போது பகவான் சொல்லி அனுப்புற அப்படி பாரு, ஒருவேளை அவனுக்கு எங்கேயாவது இந்த பதவி மேல ஆசை இருக்கு அப்படின்னா திரும்பி வந்து சொல்லிடு, இப்படியே திரும்ப காட்டுக்கு போயிடலாம். அநியாயம் பாருங்க. பாவம் இவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு செருப்ப வேலை தூக்கிட்டு 14 வருஷம் நந்தி கிராமத்தை உட்கார்ந்து விடிய காலத்துல 2:30 மணிக்கு போய் குளிச்சுட்டு இன்னைக்கும் ஆழ்வார் அந்த பக்கம்லாம் பார்த்தோம்னா இந்த வைதவியம் மறந்துவா 2:30-3 மணிக்கெல்லாம் போய் தாமிரபரணியில குளிச்சுட்டு வந்து மற்றவாள்லாம் அப்பா முகத்தை முடிச்சா நீ பொழுது நன்னா இருக்காதுன்னு சொல்லிடுவாருன்னு ஒரு பயம் இன்னைக்கும் கிராமங்கள் எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி அயோத்தியாவுக்கெல்லாம் பரதன் முகத்தை முழிச்சா பாவம்னு நினைச்சுக்கோங்க. என்ன பொழுது பரதன் முகத்தை முழிச்சா பொழுது நல்லா போகாது, சிங்கத்துக்கு சோறு கிடைக்காதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதனால 2-2:30 மணிக்கெல்லாம் போய் குடிக்கணும். குழந்தை ரொம்ப சுகுமாரனா வளர்ந்தவன். ரசனத்தை கொத்தி கொத்தி வச்சிருக்காரு. ராமனை விட பரதன் மேல ஆசை ஜாஸ்தியா. ஏன்டா பின்னாடி வந்தா பத்தனை வரணும் அவருக்கு அப்படியே தெரிஞ்சுட்டு போயிருக்கு. அவ்வளவு வருடம் பார்த்து வளர்த்துட்டு இருக்கிறதுனால நல்ல மார்கழி மாச கடும் குளிர்ல சரையோட வெடியற் காலத்துல 2 மணி எனக்கு 7 மணிக்கு இறங்கி போனது. 2 மணிக்கு போய் குடிச்சுட்டு வரான். அப்படியெல்லாம் இருந்த பரதன் அவனுக்கு எங்கேயாவது ஓட ஆசை இருக்கா பாருங்கிறான். சுரையத்தன் வழிய சக்தி அவனை கொண்டு வாத மாமகன் வாயுதான் உள்ள போய் பார்க்க முடியும். அதனால பார்த்துட்டு வாங்கிட்டான். அழகா வந்துட்டாரா பரதன் கிட்ட சொன்ன பரதனுடைய சத்தியம் சுத்தமா இருக்குன்னு திரும்ப போறான் ஆசிரியர். வால்மீகி மகிழ்ச்சி ஆஞ்சநேயர் போனான்னு சொல்றார், திரும்ப வந்தா மாதிரி சொல்றார். அழகா திரும்ப வந்துட்டாராம். எல்லாரும் சாப்பிட்டு இருக்கா. உடனே பரத்வாஜர் பார்த்தாராம். சரி ஆஞ்சநேயனுக்கு ஒரு இலைய தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி கண்ண மூடினா ராமன் அவசியமே இல்லை. எல்லாரும் பார்த்தா ஆஞ்சநேயனுக்கு போய் சோறு போட மாட்டேங்கிறாரு. ஆனா சில பேர் நினைச்சா குறைஞ்சுதானே அதுக்கெல்லாம் 4 மரத்தை கொடுத்தா போகும் அப்படின்னு நினைச்சிட்டா. அவாவான்னு சொல்றதான் அவாவா என்ன ரேஞ்சில் இருக்கும் அந்த ரேஞ்சில் தானே யோசிச்சு அந்த மாதிரி அவாவா யோசிச்சுட்டா. பகவான் ஆஞ்சநேயன் எங்க வா பிரபு கை கட்டி வாய் பத்தி நிக்கிறது உட்காரா. எங்க உட்கார்றது? இந்த பக்கம் ஆள் இருக்கா, அந்த பக்கம் ஆள் இருக்கா, சீதை லக்ஷ்மணன் லைனா ஆள் இருக்கா. அப்படியே எதிர்க்க உட்காரு. உடனே ஆசிரியர் ஒரே விஷயம் உட்காந்து நிறைய பேர் எதிர்க்க அந்த பக்கம் இடம் போட்டி போட்டு அந்த பக்கம் உட்காந்துருக்கா. ராமனை பார்க்கணும்னு பார்த்தா வாழ ஆடிடும். இது உட்காந்து ராமனோட காட்சி மறைஞ்சு போயிடும். ரொம்ப ஆசையோட போட்டி போட்டு இந்த பக்கம் தான் இருந்தா எட்டி பார்க்கணும், அந்த பக்கம் தான் இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் பண்ணி அதை உட்காந்தா நடுவில் வந்து உட்காந்து குறைஞ்சு பார்த்தா திருபாடு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அழகா உட்காந்து குரங்கு மாதிரியே உட்காந்து குரங்கு தானே அது வஸ்து குரங்குதானே உட்காந்து அப்படிதான் சொல்லணும். ஆனா அந்த அளவுக்கு இது சாதாரணமா உடனே பகவான் சொல்லுவான் சரி சாப்பிடு அப்படின்னு தூக்கி வாடி போட ஆசை. எங்க சாப்பிடுறது? அதான் ஏழை எடுத்து சாப்பிடு. குரங்கோட அதான் சமபந்தி போஜனம் பண்ணுவாள். மனுஷாவளம் பண்றதே கஷ்டம். ஆதிகார சாப்பிடுறது சாப்பிட அதோட கஷ்டம். பெரிய பிராரப்தமான இருக்குல்ல, பெரிய கஷ்டம் அதெல்லாம். அப்ப குரங்கோ சாப்பிடணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குரங்கு
தகவினுக்கு இல்லை கைமாறி என்று கோதின் வாய்மையினோடும் உடனே உண்பன் நான் என்று கூட சாப்பிட வேண்டாம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும், நீ கூட சாப்பிடுறேன். அட்லீஸ்ட் நான் நினைச்சிட்டு இருப்பேன் ஏன் ஆயுது முழுக்க ஆஞ்சநேயனுக்கு நான் ஒன்றும் பண்ணல, நான் கூட சாப்பிட்டேன், அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கலமேப்பா அப்படின்னு. ஆஞ்சநேய பிரபு ஒரே இலையில எப்படி நான் சாப்பிடுவேன்? பகவான் பார்த்தோ நடுவில் பார்ட்டிஷன் இல்லைன்னு கவலைப்படுறீங்கன்னா உடனே தன் நடுவில் நகத்தினால நடுவில் ஒரு கோடு விழிச்சான். அது வரைக்கும் வாழை இலையில நடுவில் நரம்பு கிடையாது. இந்த பெருமாள் ஒரு கோடு போட்டதுக்கு அப்புறமாதான் வாழை இலையில நரம்பு வந்தது. வாழை நரம்பு இருக்கும்போது ஆஞ்சநேயர் ராமரை பிடிக்கிறதுன்னு டிஃபன்ல பாதி போது ஒரு வெட்டி வச்சிருப்பாரு. யாராவது வெட்டும்போது அசைச்சோம் ஆஞ்சநேயர் ராமரை பிடிக்கிறாரு. வாழையில வரைக்கும் ராமாயணம் இருக்கு. இது திருமங்கையாளர் எங்கேருந்து பிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. அதான் ஆச்சரியம். உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும். நீ பண்ண கைமாறி எனக்கு ஒன்றும் பண்ண தெரியலடா, உன் கூட சாப்பிடுறேன்னு சொல்லி உடனே ஆசிரியர் அந்த பக்கம் சாப்பிட இந்த பக்கம் சாப்பிட்டான். கீழே அப்படி பாக்குறா ஆவி முடிச்சா எவ்வளவு பாடுபட்டு அசோகவனத்தை கற்பெல்லாம் காப்பாற்றிட்டு உமக்காக உட்கார்ந்து இருந்தா. சரி பஸ்ல திருப்பி ஒரு ஹனிமூன் ஆரம்பிச்சோம், ஒரு லட்டு எடுத்து வாயில ஊட்டி விட்டாரா. லட்சுமணன் அப்படின்னு பார்த்தான். அம்மா ராத்திரியும் தூங்குத பகலும் தூங்குத, பகலெல்லாம் லக்ஷ்மணன் ராத்திரியெல்லாம் ஆதிசேஷன். இவா 2 பேர் கிடைக்காது குழந்தை பிடிச்சிட்டு இருக்கான். திருமங்கையாளர் பார்த்தா ஒன் பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும். கூட சாப்பிடணும், என்னோடையும் சாப்பிடு, ஒரு இலையில சாப்பிடு. அனுபவம் தான். அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கைமாறு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆளுங்கெல்லாம் பண்ணிட்டு கூடவே ஒரு இலையில எதிர்க்க உட்கார சாப்பிட்டல. எனக்கு ஒரு பாக்கியம் கூட, நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணல. சரி ஆஞ்சநேயர் பண்ணா நீ பண்ண நியாயம். எனக்கெல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ் வே தான். நீ பண்ணு அப்புறம் நான் பண்றேன். நாங்கெல்லாம் அப்படிதான். கல்யாணத்துக்குலாம் போனா முதல்ல போய் டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் தான் அவளே சில டிஃபன் சாப்பிட்டு பாப்பா. அதுவும் சில மண்டபத்தை ரொம்ப வசதி, மேல கல்யாணம் கீழே பண்ணி சாப்பிட்டு தான் மேலேயே கல்யாணத்து ஜனங்களை பத்தி வாழ்வா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நம்மளாம் நானும் அந்த மாதிரி தான் முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டா அப்ப புத்தி வந்துடும் இல்லையா? சரி கூட ரங்கன் சாப்பிட்டுட்டாங்க, என்னையும் மதிச்சு ஒரே சாப்பிட்டுட்டானே, சரி அப்ப இனிமேல் பக்தி பண்ணலாம். அப்படியே பக்தி வச்சுமே, இனிமேலாவது இப்படியாவது ஒரு பக்தி வருதுமே. இதுவரைக்கும் நீ என்னமோ சாஸ்திரம் சொன்னாய், வேதம் சொன்னாய், புராணம் சொன்னாய், பூர்வா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் வரமாட்டேங்கிறது. கேட்கும்போது ரசமாத்தான் இருக்கு, பிராக்டிக்கலா வந்து குறைய மாட்டேங்கிறது. இந்த பக்தி என்னதான் வஸ்துவோ இல்லை, புரிஞ்சா மாதிரி இருக்கு. புரிஞ்சுட்டே நினைச்சா தெரியவே இருக்கா இல்லையான்னு தெரியுது. ஐயோ இல்லவே இல்லையா நினைச்சா பெரிய அனுகிரகம் வருது. புரியாத ஒரு வஸ்து பக்தி. மாயை விட பெரிய மாயைதான பக்தி தான். இது தெரியவே இல்லை. இப்ப புறப்படியா இருக்கு. ஆனால் ஏதோ ஓட்டிட்டு வச்சு காசு சொல்லி இப்படி ஓடி. அதனால் ஆழ்வார் சொல்றார், உன் பொருள் ஆதல் எனக்கும் வேண்டும், எனக்கும் ஆதல் வேண்டும், எனக்கும் வேணும்பா. அதனால உன் அடியினை அடைந்து அதுக்கப்புறம் நான் கொடுக்கறது திருவிடியில விரும்பு, அதனால கொடு. பெரிய தகுதி கிடையாது. அப்போ ஒரு குரங்குன்ற இல்லையா, இன்னொரு நாய் நினைச்சுக்கோ, ஒரு பொடி நாய் நினைச்சுக்கோ, இதோ நினைச்சுக்கோங்க. நிறைய பேர் நாய் வளர்க்கிறவெல்லாம் நாய் கூட்டிட்டு அப்படியே சாப்பிடுறவெல்லாம் அறியும். அப்ப உன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும், அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்க எனக்கு வேணும்பா. என்னையும் ஒரு சந்துவா கன்சிடர் பண்ணி காக்காசனுக்கு கிருப பண்ணியேப்பா. உனக்கு ஏன்டா உனக்கு கிருப பண்ணணும்னு நான் கேட்டா, விஷயம்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட பேசுறேன் பார், உன்னையும் மதிச்சு இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு பெரியவா சொல்ல, அதை நம்பி உன்னையும் மதிச்சு நான் பேசுறதுக்கு என்னையும் மதிச்சு நீ என் கூட சாப்பிடணும். இப்படிலாம் முடியாதுடா. சரி என்ன ஆசிரியர் நீ பாவிச்சுக்கோயே, நீ குரங்குறான். ஏன்னா நானும் சொல்றேன், நான் குரங்குதான்.
நான் ஒரு குரங்கு, நான் கன்ஃபார்மா சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். இந்த குரங்கு ஆஞ்சநேய குரங்கு, ஹனுமன் குரங்கு நீ பாவிச்சுக்கோயே, அது ஈஸி, உனக்கு ஈஸி. எனக்கு தான் கஷ்டம், எனக்கு ஆஞ்சநேயனா மாறது கஷ்டம். ஆனா நீ பாவிச்சுக்கிறது சுகம் தான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அம்மா சொல்றாரு, என் பிள்ளை என்ன அழகுன்ற பார்த்தா பல்லு எடுப்பா இருக்கு, கண்டு பிடிச்சா இருக்கு, கர்ணங்கள் இருக்கு, என் மன்னத்தை ராசான்ற அம்மா. நமக்கே சந்தேகம், 30 வாரம் எவ்வளவு கேவலமா இருப்பாங்க. ஆதுகார மனைவியும் கொஞ்சம் போய் என்ன அழகு நீங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் கூட அழகுன்னு கொஞ்சம் முடியாதுவா ரொம்ப சொல்லக்கூடாது. ஆசை பகவான பாத்தி சொல்றார், நீ பாதிச்சுக்கோவா, எனக்கும் நானும் குரங்கு ஜாதி தான், ஆனா நல்ல குரங்கு இல்லை, கெட்ட குரங்கு. நீ நல்ல குரங்கா உன்னுடைய ஹனுமத் குரங்கா என்ன பாதிச்சுக்கோயே, பாதிச்சுடா போதும், நான் குரங்கா ஹனுமத் குரங்கா மாறிடுவேன். அப்ப என் கூட சாப்பிடலாமே. எனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்னு சாப்பாடு போட்டு மாத்தி மாத்திட்டு சாப்பாடு போட்டு, உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. திரும்ப கழுத்துல கட்டிதான் ஒண்ணு இப்படி பண்ணு, இல்லாட்டி அப்படி பண்ணு. எப்படின்னா உன் பணம் என் பணம், என் பணம் என் பணம், இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் எனக்கு நீ கிருப பண்ணியே ஆகணும். இதுதான் அப்படி நிக்கணும், வேற வழியே இல்லை. கிருப பண்ண மாட்டியா, பண்ண மாட்டேன்டா, சரி பரவாயில்ல, ஏன் பரவாயில்ல, பரவாயில்ல ஏன் பரவாயில்ல கேட்க பத்தி அவர் கிருப பண்ணிடும். குழந்தைகளுடைய வாங்கி பெருமாள் என்னத்துக்கு கிருப பண்ணணும் தெரியாம குழந்தைகளே கிருப பண்ணணும். அப்புறம் தாயா கேட்கிறேன், அவனுக்கு எதுக்கு கிருப பண்ணு தெரியலடி, திரும்ப திரும்ப கிருப கிருப கிருபன்னு சொல்லிட்டு இருந்தான், கிரீன் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவு தப்பத்து போயிருந்தோம். அதனால வாதமா மகன் மர்க்கதம் விலங்கு மற்றோர் ஜாதி என்று உழிந்திலை உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருக செய் தகவினுக்கு இல்லை கைமாறி என்று கோதி வாய்மையினோடு உடனே உண்பர் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும் என்று அடியினை அடைந்தேன் அணிகொள் திருவரங்கத்து அம்மானே. அழகா சொல்றார். இப்ப முதல் பாசுரம் முகனை பற்றி சொல்லி திருவடிகள் தான் வேணும். 2வது பாசுரம் ஆஞ்சநேய மூர்த்தியை பற்றி சொல்லி திருவடிகள் தான் வேணும். அவர் பெருமாளுடைய குணங்களை வச்சுட்டு காலில் வேணும், தன் தகுதியை வச்சுட்டு வேணும். இன்னருள் சுரந்து காதல் ஆதரம் கடலினும் பெருக. முதல்ல இன்னொரு, 2வது அப்படியே காதல் ஆதரம் கடலினும் பெருக. அப்படி இருக்கான். பெருமாளுடைய ஹிருதயத்தினுடைய குணாதிசயங்களை புரிஞ்சுட்டு பாசம். நம்மெல்லாம் நம்ம தகுதியை உத்தேசிச்சுட்டு திருவடிகள்ல வேணும். நான் அப்படி வீணா போயிட்டேன், நான் ஒழுங்கா இல்லை, நீ கிருப பண்ணணும், நீ கிருப பண்ணா நான் நன்னா இருக்கேன். சரணாகரி பண்ண கூட நான் 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 தான் நிற்கிறது. அவர் சொல்றார், இன்னருள் சுரந்து காதல் ஆதரம் கடலினும் பெருக. அடுத்தோண்டு பண்றார், முடிச்சுக்கிறார். உன்னுடைய பக்தன் யாராவது விழுந்துட்டான்னா அவனுடைய விரோதி மேல உனக்கு ஒரு கோபம்னு ஒன்று வருது. அப்படி ஒரு கோபம் வருது. அந்த கோபம்ன்ற குணத்தை எடுத்துட்டு சரணாகி அடுத்த ஸ்லோகம், அடுத்த பாசனம். இப்ப குழந்தைய கொசு கடிச்சுன்னா ஓங்கி அம்மா அந்த கொசு அடிச்சு கொலை பண்றாரு, மரண தண்டனை. அந்த மாதிரி தன் பக்தனுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு கோபம் இருக்கான். மரண தண்டனை கொடுக்கிறா யாருக்குடா அப்படின்னு அடுத்த பாசுரம் சொல்றார். கடிகள் பூம்பொழில் காமரு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம் முடியும் வண்ணமோர் முழுவலி முதலை பற்ற மற்றது நின் சரண் நினைப்ப கொடிய வாய் விலங்கு இன்னுயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உலகறிந்து உன் அடியேனும் வந்த அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து கஜேந்திர மோட்சத்தை இருக்கிறார். பகவான் ரொம்ப ஃபேவரட் கஜேந்திர மோட்சம். நம்ம சொல்ற கஜேந்திர ரொம்ப ஃபேவரட், சுவாமிக்கே ரொம்ப ஃபேவரட். என்னைக்காவது யாரையாவது காப்பாற்ற கொஞ்சம் டிலே ஆயிடுதுன்னா நீ நல்லடிக்கிறாராம். பகவானுக்கு கில்ட்டி ஃபீலிங் வரும். ஏன் என்ன ஆச்சுன்னு தாயா இருக்கா, கஜேந்திரனுக்கு பண்ண மாதிரி வேகத்தை யாருக்கும் நான் பண்ணவே முடியல அப்படின்றாரு. இன்னும் தாயார் கேட்கற, அப்படி அவனுக்கு அவ்வளவு வேகத்தை பண்ணி அவன் அவ்வளவு வேகமா கூப்பிட்டான். இந்த வேகம் அவசரம். வான்
நிக்கணும்னு ஐயோ என்னை காப்பாத்து 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 காப்பாத்து. இந்த குளத்துல மூழ்கிட்டு இருக்கவன் எப்படி 2 கையை ஆக்கி காப்பாத்துமோ காப்பாத்துமோ பதறுவான். அப்ப போய் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ என்னை காப்பாத்துமோ எல்லாம் வராது. ஐயோ யாராவது காப்பாத்துமோலே பதறுவான். பட் டீசெண்டா ப்ளீஸ் நான் மூழ்கிட்டு இருக்கேன் ஒரு மண்ணா கட்டி ஐயோ காப்பாத்துவோம் அப்பாவா காப்பாத்துவோம் யாராவது காப்பாத்துவோம். அந்த பதற்றம் கெட்டேன். நம்மள சில சமயங்கள்ல பிரதோட காப்பாதுன்னு கத்துறோம். அந்த பதற்றத்தோட காப்பாற்றும் உடனே அனுப்பிடுவோம். சிலெல்லாம் பசத்து காப்பாற்றி காப்பாற்றா தேவை சில பண்ணு பண்ணா கொள்ளலாம் இல்ல அடி கொள்ளலாம் குழப்பம் இல்லை அவ்வளவுதான். இந்த பலவரை கொட்ட கொள்ளான்னு இருந்தா அனுகிரகமும் அப்படி வண்டி கிளம்பும் அப்படி நிற்கும். திருவனந்தபுரத்தை கிளம்பிட்டே நடக்கும். பாதி போய் நிற்கும். பாதி ஸ்டேஷன்ல பாதி வெளில நிற்கும். ஏதா சிக்னல் ரெட் சிக்னல். பாதி சமயத்தை பகவானுடைய கருணைக்கு ரெட் சிக்னல் நம்ம தான் போடணும். கஜேன ஒரே கிரீன் தான் ஆரஞ்சு ரெட்டுக்கெல்லாம் போவே கிளம்பின வண்டி டெஸ்டினேஷன் தான் போய் காப்பாற்ற வரைக்கும் நீங்களே வண்டி. அது அந்த மாதிரி கிளம்பியாச்சுன்னு நிற்கப்படாது. ரோலர் கோஸ்டர்னு எக்ஸிபிஷன் தான் போனா அது வேகமா சீட்பெல்லாம் கட்டி விட்டாங்க. வண்டி கிளம்பியாச்சுன்னா அவ்வளவுதான். அதுதான் நிக்கிற வரைக்கும் நீ கத்து கதவு மிசிலே போட்டு நிறுத்த மாட்டான். அவ்வளவுதான். அது பல இடங்கள் தலையில போய் நிற்குது ரோலர். ஐயோ எல்லாம் கத்துவான். அவன் போனா போய் இறக்கி விட மாட்டான். இறக்கி விட்டா போயிடுவான். இறங்கினாலும் போயிடுவான். திருப்பி அது ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தாலும் அந்த மாதிரி கிருபைய பதறி பதறி வாங்கிக்கணும். பொறுமையா வாங்கிக்கப்படாது. நம்ம எல்லாம் ரொம்ப பொறுமை ஜாஸ்தி. கிருபையில கிருபை வாங்கிக்கணும். பொறுமையே இருக்கக்கூடாது. கதறான கடிகள் பூங்கொழில் காமரு பொய்கை. அழகான சோழைகள் நிறைந்த ஒரு பொய்கை. நல்ல தாமரைகள்லாம் பூத்துக்குழுங்கிற ஒரு பொய்கை. வைகு தாமரை வாங்கிய வேகம். அது எவ்வளவு தாமரை எல்லாம் எடுத்து விளையாடி இருக்கு. மனைவிக்கெல்லாம் அப்படி தாமரை நம்ம அப்படிதானே பண்ணிட்டு அழகா தாமரை எடுத்து பிரிச்சு பக்கத்துல வயசுக்கு ஹாய் ஐ லவ் யூ அப்படின்றதான். தாமரை எடுத்து தன் பெண்யானை பக்கத்தில் கொஞ்சம் விடுறதுனால சும்மா அப்படின்னா சொல்றோம். இப்படி எல்லாம் தாமரைக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த தாமரை உயிர் காக்கும் நமக்கு தெரியல. அப்ப தெரியல. அந்த காதல்ல காமத்துல தன் மனைவியோட விளையாண்டுக்க. வைகு தாமரை வாங்கிய வேகம். நம்மளும் அப்படிதான் ஆனந்தமா பெள்ள குட்டிகளை கொஞ்சுண்டு மனைவியை கொஞ்சுண்டு ஆத்துக்கார கொஞ்சுண்டு டிவியை கொஞ்சுண்டு காசி பாருங்க 1000% முதல்ல குறைக்கவே டிவியா இருக்காது. நான் பார்க்க கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் எல்லாருமே குறைக்கலாம். முக்காசியாக நான் பார்த்துக்கேன். இது தொடர்ந்து தன்னை கூட அப்படி படிக்க முடிச்சா. இந்த மாதிரி கொஞ்சிண்டு படுக்கையை கொஞ்சிண்டு தலகாணியை கொஞ்சிண்டு நிறைய கொஞ்சிட்டு இருக்கு. மொபைல் போன கொஞ்சிண்டு அது ஏற்கும் வந்தாலும் வந்தது. குழந்தைய தலைவரமோ இல்லையோ ஆட்டுக்கார வாழ்க்கை தலைவரமோ இல்லையோ பகவான தலைவரமோ இல்லையோ மொபைல் அப்ப இதுக்கு தெரியல. தாமரை வச்சு விளையாடிட்டு இருக்கு. வைகு தாமரை வாங்கிய வேகம் முடியும் வண்ணம். அது முடிஞ்சு போகணும்னு ஒரு முதலை வந்து பிடிச்சு விட்டா. முடியும் வண்ணம் ஓர் முழுவலி முதலை பற்ற முழு பலத்தோட ஆக்ரோஷமா ஒரு முதலை வந்து பிடிச்சுதான் தாமரையை பிடிச்சு. வேற ஏதாவது பலமா பிடிச்சிருந்தாலும் அந்த பலத்துல மேலே ஏறும். இது காமத்துல தாமரையை பிடிச்சிருந்து மனசுல மனைவி பந்துக்களை பிடிச்சிருக்கு. அப்படிதான் உனக்கு பிடிக்க போறதுன்னா இதோட உனக்கு பலமா பிடிச்சா வச்சுக்கோங்களேன் இழுத்துட்டு போயிடலாம். நம்ம பிடிச்சிருக்கிறதா நம்ம கீழே பாட்டியை பிடிச்சு நிக்கிற மாதிரி பாட்டியை பிடிச்சிருக்காங்க நல்லா வழிதான் உள்ள விடுது. அந்த மாதிரி தாமரையை பிடிச்சிட்டு நிக்க துடிக்கையில தாமரை மனசுல வந்து மனைவி குழந்தைகள் பிடிச்சு நிக்க முடியும் வண்ணம் ஒரு முழுவலி முதலை பற்ற கடி கடி ஆரம்ப கர்மா திடீர் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கடி நல்லா வசமா கால பிடிச்சு வசமா பிடிச்சு
அதுவும் போராடி போராடி பார்க்கணும், ஒன்றும் நடக்கல. கடைசியில ரொம்ப அழகா திருமங்கையார் முடியும் வண்ணமோர் முழுவதி முதலை பற்ற மற்றது நின் சரண் நினைத்து. இது பற்ற மற்றது நின் சரண் நினைத்து. அவர் டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. 1000 வருஷம் ஆச்சு. ஆனா அவருக்கு சொன்னது அவருக்கு பயம். இவர்கிட்ட 1000 வருஷம் கழிச்சு மற்றது நின் சரண் நினைப்பா அங்கள் 1000 வருஷம் ஆகும். ரொம்ப ஜாகிரதையா பேசணும். பெருமாளுக்கு மட்டும் நம்ம வக்கீல் கிட்ட தான் பேசணும். ஜாகிரதை. அந்த ஒரு லூஸ் பாயிண்ட பிடிச்சிட்டு படிச்சுடுவோம். அதோட மோசம் பெருமாள் எங்கடா லூஸ் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்து பிடிச்சிடுவோம். அதனால மற்றது நின்சரம் நினைப்பட்டோம். அங்க எப்படி யோசிச்ச உடனே கூட்டா மாதிரி காவல் இருக்கு. இன்னொன்னு உண்டு, உடனே கூட்டம். வைகுண்டத்துல காலதேசம் கிடையாது. இந்த 1000 வருஷம்ன்றது அங்க ஒண்ணுமே கிடையாது. இப்ப பகவான் பாருங்க இப்பதான் மாட்டினா இப்பதான் கூப்பிடலாம். அதோட அட்வான்டேஜஸ் போங்க. வேறதான் ஒரு டைம் டிஃபரன்ஸ் உண்டு. அமெரிக்கா, இந்தியா, ஐரோப்பா, இந்த உலகம் மற்ற உலகம் டைம் டிஃபரன்ஸ். வைகுண்ட உலகத்தேன்னு பார்த்தா டைமே கிடையாது. அப்ப அவர் அங்கேருந்து பார்க்கறதுக்குள்ள 1000 வருஷம் முடிஞ்சிடுது. இது கோயில் பிடிச்சிருக்கு. வளாகம் இறங்கினதை பார்த்தா முதல்ல பிடிச்சது அதுக்குள்ள ஆதி மூலமே கட்சி. ரொம்ப அழகான ஆதி மூலமே. ஏன்னா ஆதி மூலமேன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் அர்த்தம். அது ஒரு அர்த்தம் உண்டு. எல்லாத்துக்கும் மேல மூலம். இந்த முதல்ல என்ன வந்து பிடிக்கிறதுக்கு மூலம் நீதான். நான் பாட்டு வாங்க கூட தானே இருந்தேன். நீதானே எனக்கு சரீரத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து கேள்விக்கிறார். நானா மாட்டிட்டேன். மாட்டி விட்டது நீ. அப்ப நீதான் காப்பணும். இது இந்திரன் சந்திரன் உள்ளிட்ட தேவ குழாமெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அவ ரேஞ்சுக்கு இது முடியாது. அழகான வார்த்தை. ஆதி மூலமே. எல்லாத்துக்கும் மூலம் நீதான். இதுக்கும் மூலம் நீதான். நான் படுற கஷ்டத்துக்கும் மூலம் நீதான். நான் யானையா வந்து மாட்டினதுக்கு மூலமும் நீதான். நான் பாட்டுக்கு ராஜா பாண்டியராஜனா தானே இருந்தேன். அழகா அவர் வந்தால் நான் கவனிக்காம இருந்தேன். அவர் பாட்டுக்கு சாபம் கொடுத்துருக்கிற விஷயம். இப்ப காரணம் யாரு? நீதான். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒன்னதானே பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு தானே பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதனாலதானே யானையா போன. அப்ப இந்த துன்பத்துக்கு ஆதி மூலம் நீ. எல்லாத்துக்கும் ஆதி மூலம் நீ. இப்ப காப்பாற்றுறதுக்கு ஆதி மூலம் நீ. எல்லாத்துக்கும் ஆதி மூலம். அப்ப மற்றது நின் சரண் நிலை. சரணை பிடிச்சுட்டான். நினைச்சுதான் பிரபோ ஆதி மூலமேன்னு சொல்றது முன்னாடி நினைச்சாலே வரும். ரொம்ப அழகு. திருமணியாளர் என்ன அழகா ஆராய்ச்சி பண்ணிக்கிறது. அவளை ஆதி மூலமே கட்டி திருந்தோம். ஆழ்வா சொல்ல நினைக்காம எப்படி கட்ட முடியும்? நினைப்பு இருந்தாலே கட்ட வரும். வலிக்கிற ஐயோடும் வலி நினைப்பிருந்தாலும் ஐயோ வரும். சிரிக்கணும். அழகா கேட்டாலும் மனசு நினைச்சாலும் சிரிக்க முடியாது. சரி சிரிக்க முடியுமா? மனதினா சிந்திக்க இப்படிதான் வாயில வரும். அதனால மற்றது நின் சரண் நினைத்த முடியும் வண்ணமோர் முழுவதி முதலை பற்ற மற்றது நின் சரண் நினைத்த. உடனே சரண் நினைச்சுட்டானா கஜேந்திர ஆழ்வா உடனே சுவாமிக்கு பொறுக்க முடியாத கோபம். மற்றது நின் சரண் நினைப்ப கொடியவாய் விலங்கி உயிர் மலங்க. ஒரு கொடிய வாயம். முதலைக்கு டிசைன் இவர் தானே பண்ணிருக்கு. புரோடிய வாயர் பல்லு ஷார்ப் பல்லு எல்லாம் அதுவும் அவர் டிசைன் பண்ணிக்கல. பாவம் இவர் ஏதாவது இவ்வளவு பெரிய வாழை கொடுத்து பயங்கரமான ஒரு சரீரத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறது இவர் தான். அதுக்கு என்ன தெரியும்? அதுவா டிசைன் பண்ணி எனக்கு இப்படிதான் ஒரு வாழ் வரும், இவ்வளவு பெரிய பல்லு வரும், இத்தனை பெரிய சாஸ் பண்ணு அதுவா கிடையாது. இன்னும் கிடையாது. அதுதாடி பாவம் கிடைக்கிறது. நீர் புழுன்றார் பெரிய வருஷம். தண்ணீர் இருக்க பெரிய புழு அவ்வளவுதான். பெரிய வருஷம் சொல்ல. அது முதல்ல மாமிச பட்சி. அவ்வளவுதானே மாமிச பட்சி. அதோட குத்தம் இல்லை, சரீரத்தினுடைய குத்தம். இப்ப அதே முதல்ல பசுமாடா போன மாமிசம் சாப்பிட போறதா? சத்தியமா கிடையாது. பசுமாடு ஏண்டா சாதுவா இருக்குன்னா அதனுடைய சரீரத்தினுடைய சுபாவம், ஆத்மாவுடைய சுபாவம் இல்லை. பாம்பு கடிச்சா விஷம் இருந்தா ஆத்மாவோட சுபாவம் இல்லை, சரீரத்தோடைய சுபாவம். நல்லா ஞாபகம். தேல் கொடுக்கிற விஷம் இருக்குன்னா அதனோட சுபாவம் இல்லை, சரீரத்துடைய சுபாவம். அதனாலதான் தெரியவா இருந்தா இந்த சரீரத்தினுடைய சுபாவத்தை பார்த்துன்னா மற்றவங்க காரணியத்தோட இருக்கலாம். நம்மெல்லாம் இவா சுபாவமே இப்படிதான் தெரியவா சொல்றா. சுபாவம் இல்லை, சரீரத்தினுடைய சுபாவம்.
சரிங்களா? ஸ்திரீகளை சொல்லணும், ஸ்திரீகளை சொல்ல ஸ்ரீ சரீரத்தினுடைய சுபாவத்தை சொல்றாங்க. ஸ்திரீகளோட ஆத்ம சுபாவத்தை சொல்லவே இல்லை. என்ன நினைச்சோம், அதெல்லாம் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது அவா சுபாவம்னு கிரிட்டிசைஸ் பண்றோம். பெரியவா சரீரத்தின் சுபாவம்னு சொல்லணும். நாரதர் நலகூபுரம் மணிகிரீவன் சரீரத்தினுடைய சுபாவம். அதுக்காகத்தான் மரத்துக்கு போவோம்னு திரும்பி நல்ல கதி அடைஞ்சிருந்தார். சரீரத்தினுடைய சுபாவத்துக்கு சரீரத்தை மாற்றி விட்டார். ஆத்மா அதேதான், சரீரத்தினுடைய சுபாவம். அந்த மாதிரி முதல்ல அது மேல அவ்வளவு கோவம். கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்கு. அவர் உயிர் போகும்படி வேகமா அரக்க ஓடி வராரு இல்லையா? அத்தனை வேகமா ஓடி வராது வைகுண்டத்திலிருந்து. சரியா ஓடி வர வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு ஓடி வரணும்? ஓடி வேண்டிய அவசியம் அங்கே சக்கபிஷ் அப்படின்னு கஷ்டப்பட்டு இவர் ஓடி வரணும். பதற்றமா பதற்றமா. இந்த குழந்தை ஏதாவது சாப்பாடு மூட்டை மறந்துட்டு ஸ்கூல் நானே இருக்கும். ஆத்த யாராவது இருப்பார், நான் கொடுக்குறேன் ஐயா அம்மா யாராவது கொடுக்குறாங்க இப்படி அவதான் ஓடுவான். கொடுத்துட்டு அவன் பின்னாடியே ஓடுவான். ஏன்னா கொடுத்துட்டாளான்னு பார்க்க கொடுத்துருவான். ஓட முடியுது, மூச்சரைக்கு ஓடி வருது. நீ எதுக்கு ஓடி வர? நான் தான் வந்து பாத்துக்காரன் வந்துருப்பாரு. யாரோ இல்லை ஒரு வாரம் நீங்க கொடுக்கல என்ன நீங்க பாருங்க. நீங்க பார்த்துட்டு வேன் போயிடுச்சுன்னா நீங்க பாருங்க வந்து வேன் போயிடுச்சு 4 வீடு தள்ளி நிற்கும் எனக்கு தெரியும். அதுக்காக வந்து ஆதிக்காரனால அவ்வளவு நம்பிக்கை எல்லா ஆதிகாரிக்கும் ரசமந்தோடு தீர்மானம் எல்லா அம்மணிகளுக்கும் தன்னாட்டு மாமா கொஞ்சம் சொல்லி எங்காருக்கா ரொம்ப பாவம் ஆக்கினதே அதுதான். அந்த மாதிரி பிரபு வாத்சல்யமா, இந்த வாத்சல்யத்துல ஓடி வந்துட்டான். பறக்க கோபத்துல வந்துட்டாராம். கொடியவாய் விலங்கி உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு. இந்த முதலை மேல் சீறி வந்தார். செந்தூரால் உண்டு வாரும் முதலை மேல் சீறி வந்தார். காணமர் வேடம் கையெடுத்தார். கரா அதன் காலினை கருவ சென்று நின்று ஆடி தொட்டாய் திருவல்லிக்கே கண்டே சிவங்கமனே வச்சு கஜேந்திர மோஷம் பாராத ஆழ்வார்களே இது. அத்தனை பேருக்கும் அவசரம் இல்லையா? கஜேந்திரன் எப்படி அவ்வளவுதான் தற்கால் புக்கி மாதிரி. பாமாடுக்கு உடனே வேணுமா? கஜேந்திரா கால் அவ்வளவுதான். கஜேந்திரா கால் பெருமாள் கால பிடிக்கிறதுக்கு ஒரே வழி கஜேந்திரா கால் தான். தற்கால் தச்சனா உடனே வந்துருமா கஜேந்திரா அப்படின்னதோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வைகுண்டத்தை எல்லாரும் கேட்கிறார், கஜேந்திரன் எதாவது பண்ணா தாயார் ஓடி வாய் வச்சுருவான். திரும்பி சொல்லாத அன்னைக்கு தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து 3 பேர் உட்கார்ந்து இருக்கோன்னு தெரியாது. கையை பண்ணார். ஒரு பக்கம் சீரேரி, ஒரு பக்கம் பூரேரி எல்லாம் போயிட்டாரு. போயிட்டாரு. யாரையும் தத்தார் வைகுண்டத்தை எங்களையும் உனக்காக சொல்லிவிட்டார். பயல என் கஜேந்திரா இன்னிலே தாயார் சத்தியம் வாங்கிட்டார். இனிமேல் ஆதி மூலமே அந்த மாதிரி கத்தார். வைகுண்டத்திற்கு ஆதி மூலமே சொல்லாரு. நீ சொன்னேன் முடிச்சு அதுக்கே சுவாமி ஆதி மூலம் அவர் கன்ஃபார்ம் பண்றது. கஜேந்திரனாலே ஒரு வா அப்படின்னு ஆதி மூலமே ஒரு பக்த வாக்கு. அதனால கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு. முதல்ல மேல சுவாமி கொண்டு பர்சனல் விரோதம் கிடையாது. சிசுபாலன் மாதிரி திட்டினான், ஒரு 100 திட்டினான், இல்லாட்டி லட்சுமி தேவியை தூக்கிட்டு போனா, அப்படி ஏதாவது இவரோட பர்சனல் ரிவெஞ்ச் ஏதாவது இருந்தா முதலையோட சுபாவம் மாமிசம் சாப்பிடுறது. அது வசமா ஒரு யானை கிடைச்சது. எத்தனையோ யானை அந்த முதல்ல கிடைச்சிருக்கு, தப்பே கிடையாது. அது மாதிரி இந்த யானை நல்லா இருக்கே ஆஹா அப்படி அந்த ஊஹூ பிடிச்சிருக்கு. மற்ற யானை கிடைச்சிருக்கேன் ஆஹான்னு ஊஹூ பிடிச்சிருக்கு. அது அப்படின்னு கட்டிருக்கு. ஓ அப்படின்னு ஓடி வருது. கடை இவன் ஓடி வந்துட்டான். ஆஹா ஊஹூ பிடிக்க இவன் அவங்கத்தை ஓ அப்படின்னு ஓடி வருது. ஆஹா ஓஹோ ஊர் எல்லாம் வந்து விடுகிறேன் வந்துடுவார் சுவாமி.
கொன்ற சீற்றம் ஒன்று உண்டு. பட்டால கஷ்டப்படுத்துறவா மேல உனக்கு கோபம் உண்டு நான் கண்டுபிடிச்சேன். வேற எந்த இடத்துலையும் தெரியும் ஒரு விஷயத்து கோபமே வரல. போனா அப்புறம் குறைய கொடுத்திய மாதிரி இருக்கு. சரியா நல்ல கோபம் தான் அப்பயே சக்கரவர்த்தி எல்லா தலையும் வெட்டிக்க வேண்டியதானே. அத்தனை பேர் தலையும் வெட்டிக்கணும். அப்ப திரௌபதியிட கொஞ்சம் ஓரம் விட்டுருவேன். திரௌபதி ஏமாந்து போயிட்டான். சொல்றத போய் சொல்லுவோம். போய் திரௌபதி ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லுவோம். ஒரு பக்கத்துக்கு ஒரு போடு அத்தனை பேர் தலையை வெட்டினா மகாபாரத யுத்தமே இல்லை பாருங்க. தொந்தரவே இல்லை பாருங்க. ஏண்டா பண்ணாங்க பகவத்கீதை சொல்றாங்க. அதுக்காகவே படிச்சு இல்லாட்டி வனம் பண்றது ஒரு பெரிய கஷ்டம். அந்த சீற்றம் ஒன்று உண்டு. கஜேந்திர மோட்சத்தை எதிராக ரொம்ப பெருசுன்னா தன் பக்தனுடைய விரோதியை அழிக்கிற சுவாமி கோபம் இருக்கு பாருங்க. அந்த கோபத்தை பிடிச்சிட்டு சரணாகி அதான் விசேஷம். நம்மதான் கஜேந்திர மோட்சம்னா பகவானே காப்பாத்து இல்ல. இவன் கத்தின ஒண்ணு இவனை கஷ்டப்படுத்துறவனை அழிக்கணும்னு ஒரு கோபம். இரண்டு கிழிச்சு போட்டாதியா அது போல ஒரு கோபம். கோபம் கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உண்டு. அப்புறம் உலகு உண்டு. இன்னைக்கு இருக்கு. நீங்க இருந்ததே இல்லை. வந்தது இன்னி வரைக்கும் மீட்டனாயிருக்கு. கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உலகு என்றது அனுபவம் பாருங்க. கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உலகு அறிந்து. பாகவத விரோதிகளை அழிக்கும்படியான அனுகூல சத்ருக்கள் பிரதிகூல பந்துக்கள் இல்லையா. பாகவதாளுக்கு பிரதிகூலமற்றவா யாரா இருந்தாலும் அவளை அழிச்சு தரும்படியான ஒரு கோபம் ஒன்று உண்டு உலகு அறிந்து. உன் அடியேன் வந்தறி இவே நம்ம அடியேன் தான் அவனுடைய கோமா பார்க்கிறாரு. திருமங்கை ஆழ்வார் ஒரு அப்படியே 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 அந்த கோலோட பார்க்க இந்த கோலத்தை தான் எதிர்பார்த்தேன். சங்கரி வளர்ச்சி போய் பார்க்கிறார். உனக்கெல்லா விரோதி அவனுக்காவது ஒரு முறை ஒரு முறை கர்மேந்திரி 5 ஞானேந்திரி 5 மனது 1 அதெல்லாம் மாட்டுக்காரி முதல்ல உள்ள முதல்ல பந்து முதல்ல தெரிஞ்சுவா முதல்ல ஊர்ல போடுவா முதல்ல வந்தது முதல்லேருந்து எல்லாம் முதல்தான். அத்தனையும் தெரிய முதல்ல எங்க பிடிக்கிறதுன்னு தெரிய பிராரத கர்மா ஒரு முதல்ல உட்படையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலே நாகிலும் நின் அடி அடைந்தே ஆணைக்கு நீ அருள் செய்தமையா. எய்தன்னை வந்து அணியும் போது அங்கேயும் நான் உன்னை இணைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை. அதான் விஷயம். 2000 கஜேந்திர மோட்சத்தை வச்சுதான் பெருமாள் கிட்ட சொன்னாங்க. 2 பேரும் அண்ணாவை இருக்கணும். பத்மாவோட பாடி 2 பேரும் அங்கங்காலதான் முன்னாடி அநீதினை அடைந்து அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். கொண்ட சீற்றம் ஒன்று உலகு அறிந்து உன் அடியேனும் உன் அடியேனுடார். இதற்கு அடியேன் 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 இப்ப உன் அடியேன் இங்கேன்றாங்க. அணினா கோபமா பார்த்துக்க முடியாது. என்னோட விரோதிகள் எல்லாம் அழிச்சுட்டாங்க. அதனால இருக்கு பந்தத்தில் அழிச்சுட்டா. அப்ப உன் அடியேனும் வந்த அடியினை அடைந்தேன். இப்பொழுது சிவரங்கத்து தேர்ந்தெடுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக முதலே ஒரு கோபம் என்ற மாதிரி என்னுடைய பாவத்தை கர்மம், என்னுடைய காமம், என்னுடைய கோபம், என்னுடைய பயம், என்னுடைய சம்சயம், என்னுடைய பொறுப்பில்லாத தன்மை, இந்த மாதிரி நிறைய முதலைகள் வாயில நான் பற்றிருக்கேன். ஆத்மா பற்றிருக்கிற மாற்றி படாத பாடுபடணும். சரீர அபிமானம், அதனால இன்னொரு சரீரத்துக்கு மேல காமம், எல்லா முதல்களிடத்திலேருந்தும் என்னை காத்தான். ஒரு கோபத்தோட ஒரு பார்வை, கோபமா ஒரு சீரி அருள் அப்படின்னு ஆண்டா சீரி அருளாதே அப்படின்னா சீரி அருள் என் மேல இல்ல என்னை சுத்தி படுத்துறது ஒரு நாகரிகா கொண்ட சீற்றம் ஒன்று விழாது உண்டு அறிந்து அடியே அடியினை அறிந்து இன்னும் அழகா சொன்னாங்க. கஜேந்திர மோட்சத்துடைய தாற்பயம் தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம். தாற்பயத்தை புரிஞ்சு சொன்னாங்க. இனிமேல் கஜேந்திர மோட்சம் இப்படி மனம் தெரிஞ்சு எடுத்து இல்லையா. அப்ப பகவானுக்கு இன்னொரு சுரக்கிற புத்தி உண்டு. சரியா?
அவ்வளவு அழகா அவ்வளவு இன்னருள் சுரந்து அனுபவிக்கிற ஆழ்வார் இன்னருள் சுரந்து காதல் ஆதரம் கடலிலும் பெருக கொண்ட சீற்றம் ஒன்றுண்டு உள்ளது. மூணு பகவானுடைய உத்தம குணங்களை வச்சுண்டு ஒரு ஜனா ஒவ்வொரு ஜனா இன்னொரு சுரந்து அனுகிரகம் பண்ணு, காதலாதம் கடலும் பெருக அனுகிரகம் பண்ணு, கொண்ட சீற்றம் கொண்டு கொண்டு அனுகிரகம் பண்ணு. இன்னொரு 7 காதல் என்னன்னு வேண்டாம் முடிக்கும் இல்லையா? ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே